திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பு ஓட்டு சிதறும் போது 50 விழுக்காடு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஒரு சூழ்நிலையில 45 விழுக்காடை மெயின்டைன் பண்ணிடுவாங்க. இது மினிமம் 42 விழுக்காடு அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் எல்லா கருத்து கணிப்பாளர்களும் அதை நோக்கி தான் போறாங்க. அடுத்த கட்டம் யார் ரெண்டாவது வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட 10 விழுக்காடுக்கு கீழே தான் இருப்பாங்க. 10 விழுக்காடு கீழே இருக்கக்கூடிய பட்சத்தில் 180 சீட்டுக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறக்காத வாய்ப்பு உண்டு. அதிமுக வாக்கு வங்கி இருக்கு, விஜய் வாக்கு வங்கி இருக்கு, நாம் தமிழர் வாக்கு வங்கி இருக்கு. இதெல்லாம் மீறி ஸ்டாலினுக்கு இவ்வளவு தொகுதிகள் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறின்னு ஒரு கருத்து வருது. இல்லை, அந்த 3 வரும் இருக்கிறனால தான் ஸ்டாலினுக்கு வருது. அதுதான் நான் சொல்றேன். 1-1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். நான் தெளிவாக தான் சொல்றேன். எனக்கு அசர்ட்டிவாக சொல்றேன், கான்ஃபிடண்டாக சொல்றேன். 1-1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். விஜய் ஃபேக்டர் ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துரு தான். சீட் கன்வர்ஷனில் 75 சீட்டு எடுத்து திமுகவுக்கு எதிர்கட்சியாட்டு மாற்றான்னு எடப்பாடி பழனிசாமி பாஜக அன்னைக்கு தான் 75 பாதியாக குறையிறதுக்கு வாய்ப்பு வரும். பிகாஸ் ஆஃப் விஜய். திரும்ப விஜயால ஸ்டாலினை பிடிக்கணும்னா ஸ்டாலின் 50 விழுக்காடு வாக்கில் இருக்கிறாரு. இந்த எக்ஸிட் போலுங்கிற இந்த தன்மைக்கு ஃபோனில் எடுக்கிறாங்க, படித்தவங்களை எடுக்கிறாங்க, செல்ஃபோன் உள்ளவங்களை எடுக்கிறாங்க. பாமர மக்கள் ஓட்டுங்கிறது பெரிய அளவுக்கு ஸ்டாலினுக்கு 5000 1000 நலத்திட்ட பெனிஃபிஷரிஸ் இந்த லெவலில் பெரிய அளவுக்கு ஸ்டாலினுக்கு விழுந்துருக்கு. அதிமுகவுக்குள்ளேருந்து தினகரன் வந்தார். ஆட்டோமேட்டிக்காக அதில் பாதிக்கப்பட்டது அதிமுக வாக்கு தான். அடுத்து கமல்ஹாசன் வந்தார். வெளியிருந்து வரக்கூடிய ஆள் தான். அதில் பாதிக்கப்பட்டதும் அதிமுக வாக்குகள் தான். எடப்பாடி பழனிசாமி தான் பாதிக்கப்பட்டாங்க. அடுத்து அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை வராரு, வெளியிருந்து தான் வராரு. அதில் பாதிக்கப்பட்டதும் திமுக எதிர்ப்பில் பாதிக்கப்பட்டதும் எடப்பாடி பழனிசாமி தான். ஓபிஎஸ் வாரார், இரட்டை தலைமையில் ஒருத்தராட்டு. அதில் பாதிக்கப்பட்டதும் எடப்பாடி பழனிசாமி தான். இவர்கள் யாராலையும் ஸ்டாலின் பாதிக்கப்படலை. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், என்டிடிவி, மேட்ரிஸ் உள்ளிட்ட 9 கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல் குறித்தான தகவல்கள் வெளியாகிருக்கு. பெரும்பாலும் திமுக கூட்டணி தான் மீண்டும் ஆட்சியை அமைக்கும். CNN நியூஸ் 18, JVC உள்ளிட்ட இது அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் சொல்கிறாங்க. குறிப்பாக ஆக்சிஸ் மை இந்தியா வழக்கத்திற்கு மாறாக தாவேகா ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாங்க. முதற்கட்டமாக இந்த கருத்து கணிப்புகள் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாங்க. அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? ஒரு ஜெனரல் ட்ரெண்டு திமுக ஆட்சிக்கு வருதுங்கிறது ட்ரெண்டு இருக்குது. அது என்னோட பார்வையில் இருந்தால் நான் அதை பார்க்குறேன். 2024 நான் 35 MP தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிப்பாங்க, அணி ஜெயிப்பாங்க, 48 விழுக்காடு வாக்கு எடுப்பாங்கன்னு நான் சொன்னேன். 47 எடுத்தாங்க, 39 ஜெயித்துட்டாங்க. எதிர்ப்பு ஓட்டு சதறதுனால 39 அவங்க ஜெயித்துட்டாங்க. இப்பவும் எதிர்ப்பு ஓட்டுகள் சதறுது, 2-3 சதறுது. சீமானும் எதிர்ப்பு ஓட்டை சைலண்டாக எடுக்கிறார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பு ஓட்டு சதறும் போது 50 விழுக்காடு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஒரு சூழ்நிலையில 45 விழுக்காடை மெயின்டைன் பண்ணிடுவாங்க. இது மினிமம் 42 விழுக்காடு அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். அப்போ 42 விழுக்காடு அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுங்கிற இதை ஆல்மோஸ்ட் எல்லா கருத்து கணிப்பாளர்களும் அதை நோக்கி தான் போகிறாங்க. அடுத்த கட்டம் யார் ரெண்டாவது வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட 10 விழுக்காடுக்கு கீழே தான் இருப்பாங்க. ஸோ 10 விழுக்காடு கீழே இருக்கக்கூடிய பட்சத்தில் 180 சீட்டுக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறக்காத வாய்ப்பு உண்டு. அடுத்தபடி இந்த எக்ஸிட் போல் இதெல்லாம் முன்னாடி இருந்த காலகட்டத்துக்குள்ள ஓரளவு கிரெடிபிலிட்டி இருந்து, இப்போ நிறைய பேர் எக்ஸிட் போல்னு வந்துட்டாங்க. கிரெடிபிலிட்டி ஆங்கிள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஒரு டைரக்ஷனை காட்டுறாங்கங்கிற அடிப்படையில் திமுக ஆட்சிக்கு வருதுங்க ஒரு டைரக்ஷன். இன்னொன்று எடப்பாடி பலையினப்படுறாரு, எடப்பாடி பலையினத்தில் விஜய் வளர்ச்சி அடைகிறாங்கிறது 2 டைரக்ஷன். இந்த 2 டைரக்ஷனை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இப்போ இந்த எக்ஸிட் இப்போ வந்திருக்கிறது இப்போ விஜய் வருகை வந்திருக்கிறாரு. ஆனாலும் திமுகவுக்கு பெரும்பான்மையாக நீங்கள் சொன்னது போல் 180 தொகுதி அப்படிங்கும் பொழுது அப்போ அதிமுக வாக்கு வங்கி இருக்குது, விஜய் வாக்கு வங்கி இருக்குது, நாம் தமிழர் வாக்கு வங்கி இருக்குது. இதெல்லாம் மீறி ஸ்டாலினுக்கு இவ்வளவு தொகுதிகள் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறின்னு ஒரு கருத்து வருது. இல்லை, அந்த 3 வரும் இருக்கிறனால தான் ஸ்டாலினுக்கு வருது. அதுதான் நான் சொல்கிறேன். 1-1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். நான் தெளிவாக தான் சொல்கிறேன். எனக்கு அசர்ட்டிவாக சொல்கிறேன், கான்ஃபிடண்டாக சொல்கிறேன். 1-1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். விஜய் ஃபேக்டர் ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துரு தான். சீட் கன்வர்ஷனில் இப்போ நீங்கள் விஜய் என்டர் பண்ணும்போது எந்த ஓட்டை விஜய் முதல்ல சாப்பிட்றாருன்னா தமிழிசை, நயினாறு, ஆரம்பத்தில் அண்ணாமலை, ஹேமா மாலினி கமிட்டின்னு விஜயை தூக்கி விட்ட பாஜக ஓட்டை தான் அவர் முதல்ல சாப்பிட்றாரு. கொள்கை எதிரின்னு சொன்ன
விஜய்க்கு பாஜக ஓட்டர்ஸ் தான் ஓட்டு போடுறாங்க, அந்த என்டிஏ ஓட்டர்ஸ் தான் ஓட்டு போடுறாங்க. அப்போ இந்த இடத்துக்குள்ள மோடியும் ஆர்டியும் தான் அலர்ட்டாக இருந்து கொள்கை எதிர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராக் டவுன் பண்ணுங்கிறத சொன்னமே தவிர மற்ற பாஜக தலைவர்கள்லாம் ஸ்டாலினை வீழ்த்துறதுக்கோ அல்லது தாங்கள் எம்எல்ஏ ஆனதுக்கோ விஜயை தூக்கி பிடிச்சாங்க. அப்படி அவங்க தூக்கி பிடிச்சதன் விளைவு தான் 18 விழுக்காடு என்டிஏ வாக்குகள் இருந்து தான் விஜய்க்கு ஒரு, அதாவது இன்னும் சொல்லப்போனால் அந்த ஓட்டுக்கள் மாற்றம் வேண்டும், திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், அண்ணாமலை ஒரு பெரிய தலைவர்னு உருவான வாக்குகள். அந்த வாக்குக்குள்ளே இருந்தால் விஜய் ஃபர்ஸ்ட் ரவுண்டு தன்னோட வாக்கு வங்கியை இன்ரோட் பண்ணி கையில் எடுக்கிறார், கிராப் பண்ணுறாரு. அதில் அவர் பெருமளவு அந்த வாக்கில் எடுக்கிறாரு. நம்ம சீமானுக்கு அந்த வாக்கில் சீமான் குறி வச்சு வந்தார், அவருக்கு வரல, சைலண்டாக கூட அவருக்கு சில வாக்குகள் கிடச்சிருக்கலாம். இவர் அந்த இடத்துக்குள்ளே தன்னோட சினிமா பாப்புலாரிட்டிக்குள்ளே இவர் ஒரு உண்மையில் இவர் ஹோப் உள்ள ஒரு மாற்றுங்கிற மாதிரி அந்த சினிமா பாப்புலாரிட்டி கூட்டம் சேர்க்கும் சக்திக்குள்ளே அந்த ஓட்டுக்குள்ளே அவர் இன்ட்ரூவ் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டியை வச்சு அவரை லிப் பண்ணி விட்டது தமிழிசை, நயினார், இப்படி எல்லா பாஜக தலைவர்களும் அவரை லிப் பண்ணி விட்டதில் தான் அந்த ஓட்டுக்குள்ளே அவர் முதல்ல வரார். அடுத்து அதிமுக ஓட்டுக்குள்ளே எம்ஜிஆர், ஜெயலலிதா, செங்கோட்டையன் இவங்களெல்லாம் பிடிச்சி வரும்போது எடப்பாடி ஒரு பெரிய சக்தி நம்மோட கூட்டணிக்கு வருங்கிறதும் கரூரில் சட்டமன்றத்திலையும் அவரை காப்பாற்றி விடுறாரு. அந்த இடத்துக்குள்ளே அவர் அதிமுக ஓட்டர்ஸ் மத்தியிலையும் இன்ட்ரோட் ஆகிறாரு. இதுதான் இவங்க இன்ட்ரோடான 2 மேஜர் ஓட்டு. இந்த 20க்குள்ளேயும் இன்ட்ரோட் ஆகியிருக்கிறாரு, அந்த 18க்குள்ளேயும் பெரிய அளவில் இன்ட்ரோட் ஆகியிருக்கிறார். இந்த 2 தான் அவருக்கு பெரிய இதை கொடுக்குது. அப்போ இந்த வாக்குகள் தான் ஸ்டாலினுக்கு எதிராக சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு சக்தி வாய்ந்த வாக்குகள். இந்த அரித்மெட்டிக்கலி அது இன்னொரு மைனஸ். அவங்க பிரிஞ்சுக்கிட்டு சேர்றது மைனஸ், 24 பிரிஞ்சுக்கிட்டு 26 சேர்றது கெமிஸ்ட்ரியில் மைனஸ், அண்ணாமலை நீக்கினது கெமிஸ்ட்ரியில் மைனஸ், விஜயை லிப் பண்ணி பேசுனது கெமிஸ்ட்ரியில் மைனஸ். ஸோ இந்த 38 விழுக்காடு வாக்குக்குள்ளே தான் அவங்க இன்ரோட் பண்ண முடியுது. தேமுதிக வாக்கு கூட கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில் உள்ள வாக்கு, அவங்க விஜயகாந்த் சென்ட்ரிக்கா அவங்க விஜய் ரொம்ப ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணாமல் தங்களை காப்பாற்றிக்கிட்டாங்க. ஸோ இந்த வாக்குக்குள்ளே தான் அவர் இன்ட்ரோட் பண்ணுறாரு. ஸோ 75 சீட்டு எடுத்து திமுகவுக்கு எதிர்கட்சியாட்டு மாற்றான்னு எடப்பாடி பழனிசாமி பாஜக அன்னைக்கு தான் 75 பாதியாக குறையிறதுக்கு வாய்ப்பு வருது. பிகாஸ் ஆஃப் விஜய். திரும்ப விஜயால் ஸ்டாலினை பிடிக்கணும்னா ஸ்டாலின் 50 விழுக்காடு வாக்கில் இருக்கிறாரு. 50 விழுக்காடு வாக்கில் இருக்க ஸ்டாலினுக்கு டிஎம்கே கேண்டிடேட்டெல்லாம் 1000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. விஜயும் சேலத்தில் ஒரு கேண்டிடேட்டு, திருநெல்வேலி கேண்டிடேட்லாம் காசு கொடுத்துருக்காங்க. அப்போ டிஎம்கே கேண்டிடேட்டெல்லாம் 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது 5000 ரூபா பெண்கள் இதுங்கிறது திமுகவுக்கு பெரிய பூஸ்ட்டு. இந்த பூஸ்டில் தான் பீகார், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்டு, மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் ஆளுங்கட்சி மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது. அதே ஒரு பெனிஃபிட் விமன் ஓட்டர்ஸ் மத்தியில் ஸ்டாலினுக்கு பெரிய அளவுக்குள்ளே இருக்குது. ஸோ எந்த ஒரு புதிய கட்சி வரும்போதும் பலகீனமான தோத்துப்போன கட்சிகள் தான் பலகீனம் அடையுமே தவிர ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அந்த பலகீனம் வராது. இப்போ 2006 விஜயகாந்த் வரும்பொழுது அவர் தேர்தலில் நிற்கிறாரு. அப்போ திமுக ஆட்சிக்கு வருது. இதே போல் ஓட் ஷேரிங் ஓரளவு தான், இந்த அளவு நீங்கள் சொல்கிற கணக்கு போல் 180 அந்த அளவுக்கு வரலை. ஆனால் ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆனால் இப்போது இந்த கணக்கு சொல்கிறது இப்போ எடப்பாடியோ அதிமுக காரங்களோ மற்றவர்களோ சொல்லக்கூடிய கணக்கு 2011 போல நிலை தான் ஏற்படும், திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும் ஒரு கணக்கு சொல்கிறாங்களா? நீங்கள் சொல்கிற கணக்கு 2006 விஜயகாந்த் வர்ற கணக்கு. திமுக 40 விழுக்காடு வாக்கெடுத்து 2வது இடத்துக்கு வந்தாங்க. சீட்டில் அதிமுக தேமுதிக அணி ஸ்வீப் பண்ணி போச்சு. தேமுதிக நிரூபிக்கப்பட்ட பலம் கொண்ட ஒரு கட்சி. அது 10 விழுக்காடு 2009 ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் 37 விழுக்காடு ப்ரூவ் பண்ண ஜெயலலிதாவும் சேர்ந்து பொருந்தா கூட்டணிக்கு எதிராக 50 விழுக்காடு வாக்கெடுத்தாங்க. இப்போ அதிமுக ப்ரூவ் பண்ணது 23 விழுக்காடு, என்டிஏ ப்ரூவ் பண்ணது 18 விழுக்காடு. அந்த 23 விழுக்காடில் தேமுதிக டிஎம்கே சைடு வந்துட்டாங்க. தென் அதில் இருந்த முபாரக்கு டிஎம்கே சைடு வந்துட்டார், கிருஷ்ணசாமி வெளியேறி போயிட்டார். அப்போ அதிமுகவின் பலம்ங்கிறது 20 விழுக்காடு தான். 18 விழுக்காடு என்டிஏ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த 18 விழுக்காடு என்டிஏயில் அதிலிருந்து ராமதாஸ் சின்ன ஒரு டேமேஜை பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சசிகலா மேயர் முக்குளத்தூர் ரோட்டில் ஒரு டேமேஜை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சசிகலா இவங்க 2 பேருமே அந்த என்டிஏ ஓட்டுக்குள்ளேருந்து ஒரு டேமேஜை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் தினகரன் விமர்சனம் பண்ணிக்கிட்டு விஜய் லிப் பண்ணி விட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு அவர் எடப்பாடி கூட வராரு. அதுவும் முழுமையாக அவருக்கு ஓட்டு வரும்னு சொல்ல முடியாது. என்டிஏக்குள்ளே இருந்த ஓபிஎஸ் திமுக அணிக்குள்ளே வந்துட்டார். ஸோ திமுக அணி பாராளுமன்ற தேர்தலில் 47.3 விழுக்காடு எடுத்தவங்க தேமுதிக உள்ளே வந்திருக்கிறாங்க, ஓபிஎஸ் உள்ளே வந்திருக்காங்க.
ஸோ 51 விழுக்காடு வாக்கு பலத்தோட கே செல்வகுமார், முக்குலத்தோர் புலிப்படை, கருணாசு, இதெல்லாம் சும்மா ஒரு அடையாள இதுக்காண்டி வச்சுக்கிடுங்க. கே செல்வகுமாரெல்லாம் ஓட்டு இருக்குது. தென் முபாரக்கு, எஸ்டிபிஐலாம் அமைப்பு பலம் இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவோட ஸ்ட்ரென்த் வந்து 51 விழுக்காடு வருது. இதில் பொருந்தா கூட்டணி சொல்லக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை. விஜய் என்ரோட் பண்ணுறாரு, மறுக்க வரல. விஜயால் ஒரு 8 விழுக்காடு ஃப்ளோட்டிங் ஓட்டை வந்து திமுகட்டிருந்து எடுத்துட முடியும்னு எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா கூட திமுக வந்து 40 விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே தெளிவாக இருப்பாப்பில். ஸோ விஜய் இந்த வாக்கையும் எடுத்துக்கிட்டு என்டிஏக்குள்ள வாக்கையும் எடுத்துக்கிட்டு அதிமுகவோட வாக்கையும் தான் எடுக்க முடியும். எல்லா கருத்து கணிப்புலையும் விஜய்க்கு ஒரு 23 விழுக்காடு கொடுக்குறாங்க. அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் விஜயால் வாக்கு வரும்னு சொல்லும்போது விஜய்க்கு எங்கேருந்து சீட் கன்வெர்ட்டபிலிட்டி வரும்? துக்ளக் இதையாவும் அதை தான் சொல்கிறாரு. எல்லாருமே விஜய்க்குள்ள சீட் கன்வெர்ட்டபிலிட்டியை கொஸ்டின் பண்ணுறாங்க. இன்னொன்று, இந்த எக்ஸிட் போலுங்கிற இந்த தன்மைக்கு வந்து ஃபோனில் எடுக்கிறாங்க, படித்தவங்களை எடுக்கிறாங்க, செல்ஃபோன் உள்ளவங்களை எடுக்கிறாங்க. பாமர மக்கள் ஓட்டுங்கிறது வந்து பெரிய அளவுக்கு வந்து ஸ்டாலினுக்கு 5000, 1000 நலத்திட்ட பெனிஃபிஷரிஸ் இந்த லெவலில் பெரிய அளவுக்கு ஸ்டாலினுக்கு விழுந்திருக்கு. இல்லை, குறிப்பாக அந்த CNN நியூஸ் 18, JVC ஆகட்டும், விஜயுடைய வருகை வந்து அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக அமையும், அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும்னு அவங்க ஒரு கருத்தும் சொல்கிறாங்கல்ல, இதுவும் ஒரு கருத்து. அதாவது கருத்து அவங்க சொல்கிறதுல தவறு இல்லை. 4ஆம் தேதி தான் ரிசல்ட்டில் தெரியும். இதில் வந்து அவங்க வந்து உறுதியாக நம்புகிறாங்க விஜய் வந்து திமுகவுடைய சிறுபான்மையின் ஓட்டுகளை டேமேஜ் பண்ணுவார், ஆட்சியை மீண்டும் அதிமுக. அதாவது என்டிஆர் உள்ளே வரும்போது அவர் வந்து காங்கிரஸ் ஓட்டை வந்து 6 விழுக்காடு தான் காங்கிரஸ் ஓட்டை வந்து அவர் பாதித்தார். மற்ற எதிர்க்கட்சிகள், உருவம் இல்லாத எதிர்க்கட்சிகள் ஓட்டை தான் அவர் பாதித்தார். அந்த 6 விழுக்காடு காங்கிரஸ் ஓட்டில் கம்யூனிட்டி ஓட்டு தான் பெருசாக பாதித்தார். வேறு அரசியல் ரீதியான ஓட்டு இல்லை. மற்ற ரெட்டி காங்கிரஸ் தலைமையில் இருந்தனால 6 விழுக்காடு ஓட்டு தான் பாதித்தார். 39 விழுக்காடு வாக்கில் இருந்த காங்கிரஸ் வந்து 33 விழுக்காடுக்கு போச்சு. இப்போ ஸ்டாலினுக்கு எதிரியாக தான் விஜய் வாரார். ஸோ கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து பாஜகவுக்கு எதிராக ஸ்டாலின் காங்கிரஸுக்கு வாக்களிக்கிறார்கள். இஸ்லாமியர்கள், பெண்கள், இளைஞர்கள், இது போன்ற வாக்குகள் திமுக விட்டு வரும்பொழுது அது அதிமுகவுக்கு சாதகமாக அமையும். வெற்றிகரமாக இருந்த ஒரு கட்சியை பலகீனப்படுத்ததை விட தோல்வியில் இருந்த ஒரு கட்சியை தான் பலகீனப்படுத்த முடியும். என்டிஆர் வந்து மற்ற எல்லா கட்சிகளையும் வாஷ் அவுட் பண்ணிட்டார். காங்கிரஸ் கட்சியில் கம்மா ஓட்டை மட்டும்தான் ஒரு 6 விழுக்காடு எடுக்க முடிஞ்சது. அதே மாதிரி இவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கிறிஸ்டின்ஸ் ஓட்டு, கிறிஸ்டின்ஸில் பல ஜாதிகள் இருக்குது, சில குறிப்பிட்ட லெவலுக்கு ஒரு கொஞ்சம் ஓட்டை எடுக்கலாம், வெள்ளாளர் ஓட்டு கொஞ்சம் எடுக்கலாம், கிறிஸ்தவ வெள்ளாளர் விஜய். இதை தாண்டி அரசியல் ரீதியாக திமுகவுக்கு வாக்களிச்சவங்க ஓட்டை அவர் எடுக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவர் திமுகவை எதிர்த்து தான் களமாடுறாரு. திமுக வர்சஸ் டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு தான் வராரு. அந்த இடத்துக்குள்ள அவர் காவலன் படத்திலிருந்தே டிஎம்கேக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை. இப்போ நீங்கள் திமுகவுக்கு உள்ளே இருந்து தனி கட்சியை தொடங்கியிருப்பாருன்னு சொன்னால் திமுக ஓட்டை உடைப்பாருன்னு சொல்லலாம். திமுகவுக்கு வெளியே இருந்து ஒரு தனி கட்சி தொடங்கக்கூடியவர் திமுகவை தோற்கடிக்க முடியாதவங்க வாக்குகளையும் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணவங்க வாக்குகளையும் அவருக்கு சமூகத்தள வாக்குகளையும் தான் எடுக்க முடியும்னு சொல்லும்போது திமுகவுக்கு கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் வாக்குகளும் கொஞ்சம் வெள்ளாளர் வாக்குகளையும் தாண்டி பெரிய சேதாரம் இருக்காதுங்கிறது தான் என்னோட பார்வை. இன்னொன்று, அரசியல் ரீதியாக பார்த்தா கூட திமுக இழக்கக்கூடிய ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு அதிமுகவுக்கு போகாமல் விஜய்க்கு போகிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு லாபங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த கருத்து கணிப்பாளர்கள் 24 என்ன சொன்னாங்க, ரவீந்திர துரைசாமி என்ன சொன்னாங்கிறத அந்த கருத்து கணிப்பாளர்களுக்கு மனச்சாட்சிக்கு விட்டுறேன், மக்களுக்கு மனச்சாட்சிக்கு நான் விட்டுறேன். நான் தெளிவாக சொன்னேன், 24 35 சீட்டுக்கு மேலே டிஎம்கே அணி வரும், 48 விழுக்காடு எடுப்பாங்கன்னு சொன்னேன். குறிப்பாக திருநெல்வேலியை பற்றிய என்னோட ஒரு பார்வை, திருநெல்வேலி ஐ எம் ஏ பிளேயர், வெறும் கருத்து கணிப்பாளர் அல்ல, ஐ எம் ஏ பிளேயர். அரசியலில் களத்தில் உள்ள ஒரு அரசியலுக்குள்ள நான் என்னோட பிளே வந்து பெருசு. அது தலைவர்களுக்கு தெரியும். எல்லா தலைவர்களுக்கும் ரவீந்திர துரைசாமிக்கு பிளே என்கிறது எவ்வளோ பெருசுங்கிறது தெரியும். பிரேமலதா விஜயகாந்த் அம்மையாருக்கு தெரியும், தினகரன் சகோதரருக்கு தெரியும், எல்லா தலைவர்களுக்குமே அது ஓபிஎஸ் ஐயாவுக்கு தெரியும், பலருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ நான் ஒரு பிளேயராக 2024 களத்துக்குள்ளே இருந்து ஒரு விஷயத்த சொன்னேன். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் 3 இடத்துலையும் வந்து அதிமுக ரெட்டையில் எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழப்பாருன்னு சொன்னேன். அதை எந்த கருத்து கணிப்பு இன்னைக்கு சொல்லக்கூடிய எடப்பாடி சாதகமாக சொல்லக்கூடிய 3 கருத்து கணிப்புகள்லாம் என்ன சொன்னாங்க? 35 விழுக்காடு எடப்பாடி எடுப்பாருன்னாங்க. அங்கே நான் டெபாசிட் இழப்பாருன்னு சொன்னேன். கடைசியாக திருநெல்வேலியில் 8 விழுக்காடு எடுத்தார், தூத்துக்குள்ள டெபாசிட் இழந்தார், கன்னியாகுமரியில் 4 விழுக்காடு எடுத்தார். அப்போ நாம் வந்து களத்துக்குள்ளே இருந்து மக்கள் மனநிலையை பார்த்து நம்ம விஷயங்களை சொல்கிறது தான் கரெக்டாக வருது. இப்போ நம்ம விஜய்க்கும் வந்து ஓட்டு நல்லா வருங்கிறதுல நம்ம ஒத்துக்கிறோம். காரணம், மாற்றுங்கிற லெவலில் அவரை திமுகவை தோற்கடிக்க முடியாத எடப்பாடிக்கு ஆதரவாளர்கள் தான் எடுக்கிறாங்க. நீங்கள் மாற்றுங்கிற லெவலில் வந்த தலைவர்கள் எடுத்துக்கிட்டால் கூட
ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு முதல்ல வந்தது அதிமுகவுக்குள்ளேருந்து தினகரன் வந்தார். ஆட்டோமேட்டிக்காக அதில் பாதிக்கப்பட்டது அதிமுக வாக்கு தான். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தால் அவருக்கு கையில் இருந்த ரெட்டலை வாக்கு தான். ஓபிஎஸும் கூட இருந்தார். தென் அடுத்து கமல்ஹாசன் வந்தார். அதில் பாதிக்கப்பட்டது வெளியே இருந்தால் கமல்ஹாசன் வரார். இத்தனைக்கும் அவர் வெளியே இருந்து வரக்கூடிய ஆள் தான். அதில் பாதிக்கப்பட்டதும் அதிமுக வாக்குகள் தான். எடப்பாடி பழனிசாமி தான் பாதிக்கப்பட்டாங்க. அடுத்து அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை வரார், வெளியே இருந்தால் வரார். அதில் பாதிக்கப்பட்டதும் திமுக எதிர்ப்பில் பாதிக்கப்பட்டதும் எடப்பாடி பழனிசாமி தான். அவர் ஜெயலலிதாவெல்லாம் ஊழல்னாரு, அண்ணாவை அடித்தார், எல்லாமே பண்ணார். ஆனால் அங்கே பாதிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி தான். தென் ஓபிஎஸ் வரார், ரெட்டை தலைமையில் ஒருத்தராட்டு, அண்ணாமலை கூட தான் வரார் அவரும். அதில் பாதிக்கப்பட்டதும் எடப்பாடி பழனிசாமி தான். சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 எடுத்தார். அவர் இன்னைக்கு 8.2 கடைசியாக எடுத்திருந்தார். அவரால் பாதிக்கப்பட்டதும் எடப்பாடி பழனிசாமி தான். இவர்கள் யாராலையும் ஸ்டாலின் பாதிக்கப்படலை. இன்னும் சொல்லப்போனால் திமுகவும் காங்கிரஸும் அல்லது தமாக பழைய அந்த ஓட்டே 40 விழுக்காடு ஃபிக்ஸட் ஓட்டு உண்டு. அந்த ஓட்டுக்கு மேலே ஸ்டாலின் எலும்பி தான் வந்துட்டு இருக்கிறார். அவருக்கு அடிப்படை ஓட்டு 40க்கு மேலே ஸ்டாலின் எலும்பி தான் வந்துட்டு இருக்காரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 40 எடுத்தவங்க இன்னைக்கு 47 எடுத்திருக்காங்க. கூட்டணி பலத்தையும் சேர்த்து 50 விழுக்காடு பலத்தில் இருக்கிறாங்க. ஸோ இந்த பலம்ங்கிறது ஓவர் நைட்டில் குறைஞ்சி போகலை. புது சக்திகள் வரும்போது பாதிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி தான். அப்போ விஜய்ங்கிற சக்தியோட தன்மையில் நீங்கள் கிறிஸ்தவர் வெள்ளாளர்னு கொண்டு வந்தீங்கன்னா விஜய்க்கு வாக்களித்த கிறிஸ்தவர்களும் கொஞ்சம் வெள்ளாளர்களும் திமுக பாதிக்கலாமே தவிர மற்றபடி திமுகவுக்கு உள்ள வாக்கு வங்கியில் பெருசாக பாதிப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் திமுகவுக்கு எதிராக தான் களமாடுறாரு. திமுகவுக்கும் அவருக்கும் தொடர்பு ரொம்ப காலத்துக்கு முன்னே அறுந்து போச்சுங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உள்ளே இருந்து வரல. மேலும் அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு தான் களமாடுறாரு. அவர் செங்கோட்டையனும் அதிமுக அதிருப்தியாளர் வச்சு தான் களமாடுறான்னு சொல்லும்போது பலகீனப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பொருந்தா கூட்டணி அமைச்ச அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்கு தான் பலகீனம் அடையும். அதற்கு முக்கிய காரணம் தேசிய கூட்டணி ஜனநாயக கூட்டணி தலைவர்கள். அது என்னோட ஒரு மல்டிலிங்குவல் நாவலிஸ்ட் ஜெயலலிதா அம்மையாரை பற்றி ஒரு பெரிய நாவலிஸ்ட் எழுதியிருக்காங்க. ஒரு பெரிய இந்தி, ஆங்கிலம், கன்னடம், தமிழ் எழுதியிருக்காங்க. ரொம்ப ஒரு ரிட்டையர்டு ஆர்பிஐ ஆஃபீஸர். அவங்க சொன்ன வார்த்தை இடியட்ஸ். மோடியை பாஜக கொள்கை எதிரின்னு சொல்கிறவனு தூக்கிட்டு பேசுகிறான். தமிழக பாஜகவில் இடியட்ஸ் தான், கோமாளியும் தற்கொலைகளும் தான் இருக்கானாங்க. ஃபேக்ட். ஸோ அவங்க தான் அதை விஜயை ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த ஓட்டை விஜய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது பிறகு எடப்பாடி தான் பெரிய கட்சி வருதுன்னு சொன்னார். நான் ஒருத்தன் தான் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு சொன்னேன். கூட்டணி விஜய்க்கு அமைய விடாத அளவுக்கு நான் சீமான்கிட்டே சொன்னேன், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு சொன்னேன். தென் திருமாவட்ட சொன்னேன், காங்கிரஸ் தலைவர்கள் எனக்கு வேண்டியவங்கள்ட்ட போய் சொன்னேன். விஜயோட அவ்வளவு கூட்டணி முயற்சியும் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறதுல முறியடிக்கப்பட்டது. அவர் 4ஆம் தேதி அவருக்கு பலம் என்னென்னு தெரியும். 20 27 இவங்க காங்கிரஸ்காரங்க சொல்கிற மாதிரி என்னென்னு தெரிஞ்சு போகும். 23 ஆவரேஜாக சொல்கிறாங்க, என்னென்னு அது தெரிஞ்சு போகும். ஸோ பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி அவரை ஒரு கூட்டணி அமைக்க முடியாமல் அவரை தடுத்து நிறுத்தது ஆர்டி டீம் தான். அதுக்கு பிறகு பாஜகவில் மோடி ஒருத்தர் தான் என் கருத்தை கேட்டார். அந்த ஜனநாயகம் படம் ரிலீஸ் தொடர்பாட்டு நாம் சொன்னது தான் நடந்தது. 8ஆம் தேதியே சொன்னோம், அது நடந்தது. இப்பவும் அந்த படத்தின் மூலமாக ஒரு லெவலில் அவர் பாஜக திமுகவுக்கு எதிராக இங்கேயும் பாஜகவுக்கு எதிராக இந்திய அளவிலையும் அவர் செயல்பட வாய்ப்பு இருக்குது. அதையும் மோடி கிட்ட நாம தான் கிராக்டவுன் விஜய்ங்கிறத கருத்துக்குள்ளே நம்ம மோடி கிட்ட நாம் அதை தெளிவுபடுத்தியிருக்கோம். மற்றவங்கெல்லாம் ஏமாந்தாங்க. விஜய் நம்மளை சப்போர்ட் பண்ணிடுவார், விஜய் சப்போர்ட்டில் நம்ம சிஎம் ஆயிடலாம், விஜய் சப்போர்ட்டில் நம்ம எம்எல்ஏ ஆயிடலாம், டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாம், நமக்கு ஜாதகத்தில் சிஎம் போஸ்ட் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அப்படி அதை மட்டுமே கனவு கொண்டு மோடியை கேடா கேட்டான்னா மோடிக்கு என்ன பாதிப்பு வந்தான்னா, நாளைக்கு விஜய் மோடிக்கு எதிராக கேரளாவில் போய் பிரச்சாரம் பண்ணால் நமக்கு என்ன, ஆந்திராவில் பிரச்சாரம் பண்ணால் நமக்கு என்னன்னு சசிகலா நடராஜன் விஷயத்தில் இருந்த மாதிரி தான் விஜய் அணுகுனாங்க. சசிகலா நடராஜனை புரோக்கர் மாதிரி, மன்னிக்கவும், மிகப்பெரிய தேவ வரலாற்றுக்கு சொந்தக்காரர். இவர் மோடிக்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு இல்லை கணேசன்ஜி முயற்சி பண்ணார். சாக்கடை ஜலம்னால வீடு தீப்பெட்டி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு குருமூர்த்தி சொன்னார். சுப்பிரமணிய சாமி சசிகலா தான் சொன்னாங்க. அந்த சூழ்நிலைக்குள்ளே நம்ம தான் சசிகலா கிராப்டோனை நம்ம பண்ணணும். அதே மாதிரி இப்பவும் தமிழக பாஜக தலைவர்கள் தாங்கள் எம்எல்ஏ ஆகிறதுக்கு விஜயை பெரிய ஆளாட்டு ஆக்கி விட்டாங்க. அந்த 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டுக்கும் ஒரு லீடர் மாதிரி அண்ணாமலை லீடராக இருந்த இடத்துக்குள்ள விஜய லீடராட்டு காட்டி தப்பா அரசியல் பண்ணது அவங்க தான். நம்மளோட முயற்சியில் தான் 8ஆம் தேதி பிஎம்ஓ நம்ம கருத்தை கேட்டு சென்ட்ரல் போர்டு சில விஷயங்கள் நடந்திருக்குது. ஸோ இது எல்லாமே விஜய் நம்மளை சப்போர்ட் பண்ணிடுவார், நம்ம ஆளாயிரலாங்கிற அந்த பேராசையில் இவங்க தங்கள் வாக்குகளை விஜய்கிட்ட இழந்திருக்காங்க. ஆனால் ஸ்டாலின் மட்டும்தான் அதை ரொம்ப கரெக்டாக விஜய் டீல் பண்ணார்.
ரொம்ப கரெக்டாக டீல் பண்ணார். ஆனால் ஸ்டாலின் டீல் பண்ணதுலையுமே அந்த கரூர் விஷயத்தில் அக்யூஸ்டாட்டு விஜய் ஆக்காதது தப்பு. ஆனால் சிபிஐ ஆக்கிடுவாங்க நான் நம்புகிறேன். சிபிஐ ஆக்கிடுவார் மோடி. சிபிஐ அதில் கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. திங்ஸ் இட் செல்ஃப் ஸ்பீக்ஸு லெஃப்ட் சிப்ஸ் ஆர் லைக் ட்விட்டருங்கிற மாதிரி தெளிவாக என்ன இருக்கோ அதுக்கு தக்கன சட்ட நியாயம் தர்மப்படி தான் நடக்கும். அநீதியாக ஒன்று யாரையும் ஆக்கிறதுக்கு நம்ம உடன்பாடு இல்லை. நியாயப்படி நடக்கும். சசிகலா கரப்ஷன் பண்ணாங்க, கன்விட் ஆனாங்க. பண்ணாத சசிகலா இல்லை. பட் ஜெயலலிதா இதான பிறகு அவங்க ஆனாங்கிறது அது வேற கதை. அதே மாதிரி இவரும் அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் பண்ணது தவறு தான். அவரை அக்யூஸ்டா போட்டிருக்கணும். அவர் ஏன் ஸ்டாலின் போடலைன்னா, அக்யூஸ்டா போடலைன்னா அவர் எடப்பாடிகிட்ட சரண்டர் ஆயிடுவார்னு நினைச்சார். அப்போ அவருடைய அரசியல் கணக்கில் இவர் எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற அடிப்படையில் ஸ்டாலின் அதை பண்ணார். ஸோ அதில் ஒரு அரசியல் கணக்கு இருக்குது ஸ்டாலின் கணக்குக்குள்ள. அல்லது அக்யூஸ்டா போட்டுட்டாருன்னா இவர் திணறி போயிடுவார், தாக்கு பிடிக்க முடியாமல் அங்கே விழுந்துருவாருங்க இடத்துக்குள்ள ஸ்டாலின் அந்த இதை செய்யலை. அது கூட செய்ய வேண்டிய ஒரு விஷயந்தான். ஆக என்டிஏ கட்சிகளும் தென் அதிமுகவும் தான் விஜயை தூக்கி விட்டாங்க. அந்த வாக்குகளும் எம்ஜிஆர், ஜெயலலிதா, செங்கோட்டை அதுன்னு சொல்லி அவங்க வாக்கு தான் சேதாரமாகும். நன்றி சார். நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு